தர்மபுரம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு கைவிடப்பட்ட சுடலை இருந்துச்சு. அந்த சுடலைக்குள்ள ஒரு ராட்சச பேய் வசித்து வந்துச்சு. அது அந்த பக்கம் யார் போனாலும் உயிரோட விடுறதில்லை. அதே மாதிரி அங்கே இருக்கிற கால்நடைகள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டு வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் பசியில் பக்கத்தில் இருக்கிற ஆட்டு மந்தைக்கு போன அந்த பேய் அங்கே இருந்த அழகான ஆட்டுக்குட்டிகளை பார்த்து எனக்கு நல்ல வேட்டை கிடச்சிருச்சு, இதை கட்டாயம் நான் அன்னைக்கு சாப்பிட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே மனச்சாட்சியே இல்லாமல் போய் அந்த அழகான குட்டி ஆடுகளை கொல்ல ஆரம்பிச்சது. அந்த ஆட்டுக்குட்டிகளும் வழியில் கதற சத்தம் அந்த கிராமம் பூராகவே எதிரொலியாக கேட்டுச்சுது. அந்த அழகான சின்ன ஆடுகளை கொலை செய்து அதை உரித்து தொங்க விட்டு அந்த பேய் அந்த ஆட்டு இறைச்சியை அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுச்சுது. நல்லா இருக்குது, இன்னும் நிறைய ரத்தமும் ஆடும் இப்படி டெய்லி சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டது அந்த வயல்காரன் கண்டுட்டு ஓடி போய் அங்கே இருந்த சாமியார்கிட்ட போனானாம். அந்த சாமியார்கிட்ட அவன் போய் அவருக்கு முன்னால் நின்று என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழுசி கொண்டிருக்கும் போது அந்த சாமியார், என்ன உன் ஆடு எல்லாம் அந்த பேயால் செத்து போயிட்டுன்னு சொல்லி எனக்கு சொல்ல வந்திருக்கிற அப்படித்தானே என்று சொன்னவுடனும் அந்த விவசாயி கண்ணீர் மல்க அளவழிக்கிட்டாராம். ஆமாம், என்கிட்ட இருந்த ஆடுகளை எல்லாம் அந்த பேய் கொன்று போட்டுருச்சு, நான் எப்படி வாழுவேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க, அந்த பேயை எப்படியாவது இந்த கிராமத்திலேருந்து துரத்துங்க, அப்படி இல்லாட்டி அழிச்சிடுங்கன்னு சொன்னதும் அந்த சாமியார் சரி என்னட்டு அந்த பேயை தேடி போனாராம். அப்படி போகும்போது அந்த பேய் யார் வந்தாலும் கொல்லுவோம்னு சொல்லி பார்த்து கொண்டு கேட்க அங்கே போன அந்த சாமியார், ஏ பேயே, நீ இந்த மக்களுக்கும் இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் எவ்வளவு தீங்கு விளைவிக்கிற, நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த கிராமத்துக்கே சாமியார். அப்படி இருக்கத்தக்கனையா நீ என் கிராமத்திலே எவ்வளவு கொடுமைகள் செய்கிறாப்பார், உன்னை பாவம்னு சொல்லி நாங்கள் விட்டு வச்சா நீ எவ்வளவு வேலை பார்க்குறான்னுடனும் உடனே அந்த சாமியாரையே அந்த பேய் கொல்ல வந்துருச்சான். சாமியாருக்கு கோபம் வந்த உடனும் ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாராம். அந்த மந்திரத்தை சொல்லி 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 கொஞ்ச நேரத்தில் அந்த சாமியார் காற்றுல மேலே பறந்து போய் அந்த பேயோட உச்சியில் ஒரு மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை வச்சு ஜபிக்க ஆரம்பிச்சாராம். ஜபிச்ச உடனுமே அந்த பேய் கிழவியாக மாறிடுச்சான். அது இந்த கையில் இருந்த அந்த வாள் கூட தொடப்பமாக மாறிடுச்சான். அந்த பேய்க்கு ஒரே ஆச்சரியம், ஏய் என்னை என்ன பண்ணன்னு சொல்லி கத்தவழிக்கிட்டான். அதுக்கு அந்த சாமியார் சிரிச்சு கொண்டே, என்கிட்டயா நீ உன் வேலையை காட்டுற, பாத்தியா என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி குங்குமத்தை உன் உச்சியில் வச்சு உன்னை நான் கிழவியாக மாற்றிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக போனால் கூட தலை சிறறி செத்து போயிடுவேன். எந்த வழியில் எந்த வம்சாவளியில் வந்த ஒரு ஆளால் மட்டும்தான் உண்டை இந்த சாபத்தை போக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி, வா என் வீட்டுக்கு, இனி நீ தான் வேலைக்காரி, உன்னை வச்சு தான் என் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் முன்னாடியே நடக்க இந்த பேயும் தனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்று கவலைப்பட்டு கொண்டே அவருக்கு பின்னாலேயே நடந்து வந்துச்சா. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, என்ன செய்ய போறேன்னு சொல்லி அந்த பேய்க்கு ஒன்றுமே தெரியலையாம். ஆனா இவனை பழிக்கு பழி வாங்கணும்னு மட்டும் நினச்சி கொண்டு வந்துச்சான். சரி என்று வீட்டை வந்தோடனும் அந்த சாமியாருக்கு ஒரு அழகான சின்ன பொண்ணு இருந்தாளாம். அவங்களோட அப்பாவை பார்த்து, அப்பா யாருப்பா இந்த அம்மம்மா, எதுக்கு எங்கள் வீட்டை வந்திருக்காங்கன்னு கேட்க அவங்களோட அப்பா, அது ஒன்றுமில்லம்மா, இந்த அம்மம்மா பாவம் வேலை வெட்டி இல்லாமல் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், அப்போ நான் தான் நம்ம வீட்டுக்கு வாங்க, சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க, என் பொண்ணுக்கு உதவியாக இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தாரேன்னு சொன்னாராம். அதை கேட்ட மகளும், அப்படியாப்பா, பாட்டிம்மா இங்கே இருக்கட்டும், நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா, அவங்க என்ன வேலை செஞ்சாலும் நான் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம்.
சரி என்னட்டு அவங்க அப்பா சொன்னாராம், நீ என்ன ஆனாலும் அவங்களுக்கு கிட்ட போகாத, கொஞ்சம் தூரமாகவே இருன்னு சொல்லி சொன்னாராம். சரி என்றுட்டு அவர் அவசரமான ஒரு அலுவலா வெளியில் போனாராம். இப்படியே பல காலங்கள் உருண்டோடிச்சாம். ஒரு நாள் அந்த சாமியார் வீட்டை இல்லாத நேரமாக பார்த்து அந்த பேய் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, எம்மா இங்கே பாருமா, நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டேன், ஆனால் என் தலையில் ஒரே பேனா இருக்குமா, அதுவும் இந்த உச்சியில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது, நீ ஒருக்கா என்னன்னு பார்த்து அதை துரைச்சி விடுறியாம்மா, எனக்கு வேறு வயசு போனதால் கையே அட்டுதில்லம்மா என்று சொல்லி அந்த பேய் சொல்லிச்சா. இதை கேட்டு அந்த சின்ன பொண்ணும், சரி பாட்டிமா தானே, இங்கே வாங்க பாட்டிமான்னு சொல்லி அவ கூப்பிட்டு, என்ன உங்களோட உச்சியில் ஏதோ குங்குமம் மாதிரி இருக்கே என்று சொல்ல அந்த பேய் சொல்லிச்சான், ஆமாம்மா அதைத்தாம்மா கொஞ்சம் அழிச்சு விடு என்று சொல்ல, எதுவுமே தெரியாத அந்த சின்ன பொண்ணு இந்த பேயின் கதையை நம்பி அந்த பாட்டியின் தலையில் இருக்கிற குங்குமத்தை அழிச்ச உடனும் அந்த பேய் மறுபடியும் தன் உருவத்துக்கு வந்துச்சாம். அதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு, ஐயோ என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டுன்னு சொன்ன போது, உன்னை நான் விடவே மாட்டேன், உங்கள் அப்பா தான் என்னை இப்படி பண்ணிட்டான், இந்த காலமாக நான் ஒரு கிழவி வேஷத்தில் இருந்தது எனக்கு எவ்வளவு கோபத்தை தந்துச்சா, உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்ன உடனும் அந்த சின்ன பொண்ணு ஓட விழிக்கிட்டாலாம். ஆனால் அந்த பேயும் அந்த சின்ன பொண்ணை விடாமல் துரத்திக்கிட்டே ஓடிச்சா. உன்னை விட மாட்டேன், உன்னை நான் கொல்ல போகிறேன், என்னையா அவ்வளோ நேரம் கிழவியாக சர பிடிச்சி வச்சுக்கிறீங்க என்று சொல்லி ஓடும் போது அந்த பொண்ணு புத்திசாலித்தனமாக ஓடிப்போய் கோயிலுக்கு நுழைஞ்சிட்டாலாம். கோயிலுக்கு வந்தவுடனும், கடவுளே என்னை அந்த பேயிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றுங்க, அந்த பேய் என்னை கொலை பண்ண போகுது, நீங்கள் தான் கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்றணும், எங்கள் அப்பா வரும் மட்டும் என்னை காப்பாற்றி வச்சிடுங்கன்னு சொல்லி கடவுளை நோக்கி அளவழிக்கிட்டாலாம். சரி என்றவுடனும் கொஞ்சத்தால் பேயும் பார்த்துட்டு பேய் போன அப்புறம் அவங்க அப்பா வந்தவுடனும், அப்பா உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அந்த அம்மம்மாவே இல்லைப்பா, அது பேய்ப்பா, அந்த பேய் என்னை கொல்ல பார்த்துச்சுப்பா, நான் மட்டும் சாமியாரைக்கு ஓடி வராமல் விட்டுருந்தேன்டா, அது என்ன கொன்று சொன்ன உடனே சாமியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா. வெகு சீக்கிரத்தில் அந்த பேய்க்கு முடிவு கட்டணும்னு சாமியார் முடிவெடுத்தாராம். இதுக்கப்புறம் என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.